Dear student, this is Jyothi Ramalingam. 10th Mathematics. ஆல்ரெடி நான் trigonometry 2 இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி எக்ஸசைஸ் 6.1ல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதாவது ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ரொம்ப சிம்பிளான ஐடென்டிட்டிஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான், trigonometry பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஃபார்முலா தான். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஏதாவது ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பை நம்மளால் கொண்டு போக முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும் trigonometry மட்டும். ஸோ ஃபார்முலா இஸ் மஸ்ட்டு. நல்லா படித்து தரவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் trigonometry ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டஃப் தான். அதனால் ஃபார்முலா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். cot theta + tan theta = secant theta × cosecant theta நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது cot theta + tan theta அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? சிம்பிள் பண்ணும்போது secant theta × cosecant theta நம்மளுக்கு மாற்றி கிடைக்கணும். ஓகே, இப்போ LHS எடுத்துக்கிறேன். cot theta + tan theta. cot theta வந்து நம்ம cos theta / sin theta எழுதலாம். அது ஒரு ஃபார்முலா தான். tan theta வந்து sin theta / cos theta இங்கே போட்டுருங்க பாருங்கள். cot theta = cos theta / sin theta, tan theta = sin theta. இது ரெண்டுமே ஃபார்முலா தான். ஸோ இந்த cot thetaக்கு பதிலாக cos theta / sin theta, இந்த ப்ளஸ் போட்டுக்கிறேன். tan thetaக்கு பதிலாக sin theta / cos theta. இப்போ ரெண்டு நம்ம ஆட் பண்ணணும். இதுவும் ஃப்ராக்ஷன், இதுவும் ஃப்ராக்ஷன். அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் தான் ரெண்டு ஃப்ராக்ஷனை நம்ம ஆட் பண்ண முடியும். அதாவது டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்கிறதுனால. இங்கே டினாமினேட்டர் sin theta, இங்கே டினாமினேட்டர் cos theta. அப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். அதான் நமக்கு இங்கே எல்சிஎம். அப்போ sin thetaவுக்கும் cos thetaவுக்கும் எல்சிஎம் sin theta × cos theta, அவ்வளோதான். ஓகே, இதுதான் எல்சிஎம். இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த cos thetaவும் இந்த cos thetaவும் மல்டிப்ளை பண்ணி cos square theta, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த sin theta மல்டிப்ளை பண்ணால் sin square theta. இது சிம்பிள் மெத்தட். இல்லை அப்படின்னா கொஞ்சம், அதாவது ஒரு ரூல்ஸ் படி போகணும் அப்படின்னா அது எப்படின்னா, இங்கே எல்சிஎம் இருக்குல்ல, இந்த எல்சிஎம்மை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுடைய டினாமினேட்டரில் டிவைட் பண்ணி வர கொஷன்ட்டால் மறுபடியும் என்னது இந்த நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணி போடணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் கரெக்டான ரூல்ஸு. பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே அது அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகாது, சில இடங்களில் ஆகாது. பட் இங்கே வந்து ஆகுது. ஓகே, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, cos square theta + sin square theta / sin theta cos theta. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். cos theta × cos theta cos square theta, இந்த ப்ளஸ் போட்டுக்கிறேன். sin theta × sin theta sin square theta. பாருங்கள், இங்கேயும் மறுபடியும் ஃபார்முலா தான். sin square theta + cos square theta = 1. அதாவது trigonometryயில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே இது தான். sin square theta + cos square theta = 1. ஓகே, ஐடென்டிட்டியில். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? அப்போ இதுக்கு பதிலாக நான் 1 போட்டுக்கிறேன். அப்போ 1/sin theta × cos theta. இதை எப்படி பிரிக்கலாம்? அதாவது 1/sin theta cos thetaவை 1/sin theta × 1/cos theta நம்ம பிரித்து எழுதலாம். இப்போ 1/sin theta = cosecant theta. இது ஃபார்முலா. இதை பாருங்கள், 1/sin theta = cosecant theta. அப்போ இதுக்கு பதிலாக நான் cosecant theta போட்டுக்கிறேன். 1/cos theta = secant theta. இதுவும் ஃபார்முலா தான். அப்போ இதுக்கு பதிலாக secant theta போட்டால் cosecant theta × secant theta. ஆனால் இங்கே ஆன்சர் என்ன போட்டிருக்காங்க? secant theta × cosecant theta. a × bயும் b × a ரெண்டும் ஒன்று தான். அப்போ நான் secant theta மொழி போட்டு cosecant theta மொழி போட்டுக்கிறேன். = RHS. ரொம்ப சிம்பிளான சம்மு. இதெல்லாம் 2 மார்க்கில் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே எத்தனை ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். 1 2 3 4 5 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 5 ஃபார்முலாவும் இங்கே தெரிஞ்சால் தான் இங்கே போட முடியும், இல்லைனா போட முடியாது. 1/sin theta = cosecant theta தெரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம மூவ் பண்ண முடியும், இல்லைனா மூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதிலே பாருங்கள், ரெண்டாவது சம். tan power 4 theta + tan square theta = secant power 4 theta - secant square theta. அதாவது tan power 4 theta + tan square theta சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கணும்? secant power 4 theta - secant square theta. இதே அதே மாதிரி தான் LHS எடுத்துக்கிறேன். tan power 4 theta + tan square theta. இந்த tan power 4 theta எப்படி எழுதலாம் அப்படின்னா, tan square theta × tan square theta, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். tan square theta பால் எடுத்து எழுதிக்கிறேன். a power 4 எப்படி எழுதலாம்? a square × a square எழுதலாமா? அதே போல் தான். இப்போ இதில் வந்து tan square theta காமனாக இருக்குது. இங்கேயும் tan square theta இருக்குது, இங்கேயும் tan square theta இருக்குது. நான் காமனாக வெளியில் எடுத்துடுறேன். இங்கே மீதி என்ன இருக்குது? இன்னொரு tan square theta இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு tan square thetaவை நான் வெளியே எடுத்துடுறேன். மீதி அங்கே 1 இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. 1 அங்கே இருக்குது.
ஏன் அப்படின்னா மறுபடியும் மல்டிப்ளை பண்ணாலும் இதே கிடைக்கணும். tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா இது கிடைக்கும். tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ அங்கே ஒன்றுமே இல்லை நினைக்கூடாது, 1 இஸ் தேர். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரொம்ப அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிளாக முடியும். இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா, ஐடென்டிட்டி. புக்கில் நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஐடென்டிட்டிலாம். ஓகே, இந்த ஐடென்டிட்டிலேருந்து இன்னொரு ஃபார்முலா, அதாவது இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த +1 அந்த பக்கம் போனால் ரைட் சைடு போனால் மைனஸாக மாறிடும். இதுதான் பேசிக்கான ஐடென்டிட்டி. இதிலிருந்து நம்ம ரெண்டாவது ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறோம். அதாவது tan ஸ்கொயர் தீட்டாவை லெஃப்ட்டில் அப்படியே வச்சுக்கிட்டு +1 அந்த கொண்டு போகிறோம், -1 மாறும். இது செகண்ட் ஐடென்டிட்டி. இது ரெண்டுமே நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை இப்போலாம் என்ன பண்ணுறோம், இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படியே எழுதுகிறோம். இந்த tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படியே எழுதுகிறோம். இந்த tan ஸ்கொயர் தீட்டா +1 இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா போகிறோம். ஸோ இதுக்கு பதிலாகவே இதை போடுறோம், இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவில் உள்ளார ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோம். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் பவர் 4 தீட்டா. சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதான், RHS வந்துருச்சா? எவ்வாறு வந்துருச்சு. இதுவும் 2 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான சம் இதெல்லாம். அதாவது ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும். டைம் கன்சியூமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாது இந்த ட்ரிக்னாமெட்ரி மட்டும். பட் என்னது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ஸ்டக்காக இருந்துச்சுன்னா டைம் அதிகமாகிடும். ஸோ ப்ராக்டிஸை நல்லா பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஃபார்முலா நல்லா மைண்டில் இருக்கணும். பேசிக்கான ஃபார்முலா எல்லாமே மைண்டில் நல்லா படிக்கணும். அதாவது இளையராஜா, இசையமைப்பாளர் இளையராஜா ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, என் பாடலை கேட்குறவன் யாராவது ஒருத்தன் கரைந்துருனாவே நான் செய்த ஒர்க்குக்கு அது ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதே போல் நான் அந்த வீடியோ போடுறேன், யாராவது ஒரு ஆள் புரிஞ்சுக்கிட்டு அந்த சம்மை நான் கரெக்டாக போட்டாலே எனக்கு அது கிடைச்ச பலன் தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ, பாய்.